ஃபர்ஸ்ட் நான் சினிமாவுக்கு வந்த உடனே படமெல்லாம் சொன்ன உடனே முதல்ல இருந்த ஸ்கிரிப்ட் வாழை தான். ஃபர்ஸ்ட் வந்து சின்னதா ஒரு கதையை சொன்னேன் டைரக்டர்கிட்ட. இதை வேணா எழுதி வைடா அப்படின்னு சொன்னாரு. அதை எழுதி வச்சு ஒரு சின்ன பட்ஜெட்ல பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு 50 லட்ச ரூபா அந்த கூட அந்த படம் பண்ணிடலாம் அப்படிங்கிற முடிவோட இந்த படம் தான் வாழை. ஏன்னா அது இதை எடுத்தாதான் என்னோட அடுத்த கதைக்கு என்னால போக முடியும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தேன். அப்போ அப்போ அந்த அறிவுக்கு நான் அப்படி நம்பிக்கிட்டு இருந்தேன். இது எடுக்காம என்னால அடுத்த படத்தை எடுக்கவே முடியாது. எனக்கு அவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்தின ஒரு கதை எனக்கு. அதுல அப்போ காலப்போக்கில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க நிறைய வாசிக்க ஆரம்பிச்சேன். நிறைய படங்கள் பார்க்க ஆரம்பிச்சோம். எனக்கு தெரிஞ்சு இதை வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு எடுக்கக்கூடாது, இது நல்லா எடுக்கணும், நம்ம வந்து அடிச்சு பிடிச்சி எடுக்கக்கூடாது, இந்த வாழை வந்து இங்க சரியானதா டைம் கிடைக்கும் போது எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தள்ளி வச்சுட்டு பெரிய நிர்மல் எழுத ஆரம்பிச்சேன். பெரிய நிர்மல் அப்ப இதே அளவுக்கு பெயிண்டோ கதை எழுதுவோம் தனியா ஆரம்பிச்சு பெரிய நிர்மல் எழுத ஆரம்பிச்சேன். பெரிய நிர்மல் வந்து என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த கதை என்ன பண்றது உள்ளுக்குள்ள அழுத்திக்கிட்டே இருந்துச்சு. பெரிய நிர்மல் ரிலீஸ் ஆச்சு, கர்ணன் ரிலீஸ் ஆச்சு, மாமன் ரிலீஸ் ஆச்சு. மாமன் எழுதி முடிச்சிட்டேன். அப்ப வந்து இந்த வாழை என்ன பண்ணு முடிச்சுட்டு போது நரன் ஒரு நாள் வீட்டுக்கு வந்து ஆபீஸ்க்கு வந்தாரு. சும்மா பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது நான் வாழை கதையை சொன்னேன். நீங்க இவ்வளவு பிஸியில எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது நான் ஏதாவது கேப்ப நான் வந்து பண்ணிடுவேன். எனக்கு இது கதையும் தேவையில்லை, ஸ்கிரிப்டுக்கும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, ஓகே சொன்னா நான் பண்ணிடுவேன் போய் அப்படின்னு சொல்லி அப்படிதான் வாழை வந்து ஸ்டார்ட் ஆச்சு. உடனே ஹாட் ஸ்டார் பேசினாங்க. அந்த கதையை கேட்ட அடுத்த நிமிஷமே நம்ம பண்றோம் சார் சொல்லிட்டாங்க. நான் மாமன் ஷூட்டிங் வந்திருப்போம். மாமன்னன் கேப்ல அந்த படத்தை நான் வந்து மாமன் ரிலீஸ் ஆக முன்னாடி படம் பண்ணி முடிச்சிட்டோம். நிச்சயமா அந்த ஃபங்க்ஷன் வைக்கிறது முதல் ரீசன் காரணம் என்னன்னா ஃபர்ஸ்ட் சீன் சும்மா சாதாரணமா ரிலீஸ் பண்ணிடலாம். என்னோட பசங்களுக்காக தான் அந்த பசங்கன்னா பொன்மேலுக்கும் ராகுலுக்கும் தான் அந்த ஃபங்க்ஷன். ஏன்னா அவங்க சின்ன பையனா இருந்தாங்க படம் எடுக்கும்போது. இதுக்கப்புறம் இவ்வளவு கேப்ல எங்காவது வெயிட் பண்றாங்க. நீங்க எப்போ வரீங்க அப்போ வாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி எல்லா வேலையும் முடிஞ்சு நான் ரிலீஸ் பண்றேன்னா ஓகேன்னு சொல்லி இன்னும் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால வந்து பிரதீப் சார், கிருஷ்ணகுட்டி சார், ஹாட் ஸ்டார் மொத்த டீமுக்குமே வந்து நீங்க ரொம்ப நன்றி. மெயினா வந்து நான் படத்தை பத்தி பேச வேண்டாம், ஏன்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான், நிறைய விஷயம் இருக்குது. மெயினா எனக்கு நான் ரிலீவ் பண்ற விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். நான் கிரியேட் பண்ற எல்லா கேரக்டர்ஸுமே என் வாழ்க்கையில பார்த்த மனிதர்களா இருக்காங்க. அவங்க இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க ஏதோ மூலையில இருந்து நீ பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன வந்து இவன் எப்படி மாறிக்கிட்டு இருக்காங்க, என்னவா ஆகிட்டு இருக்காங்க, என்ன பேசுறான், இவன் பேசுற எவ்வளவு உண்மை இருக்கு, எவ்வளவு பொய் இருக்கு, இவன் பேசுறத ஏத்துக்கலாமா, நம்பலாமா, வேண்டாமான்னு சொல்லிட்டு அவங்க கண்காணிச்சுட்டே இருக்காங்க. அதனாலேயே எனக்கு படத்தை வந்துட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு கடமை இருக்கு. இந்த மேடை எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியான மேடைக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த ராகுலும் பொன்மேலும் இந்த மேடையில இருக்கிறதா. ஏன்னா இந்த வயசுல நான் எப்படி இருந்தேன்னு தெரியும். என் ஊர்ல எனக்கு வந்து அக்கா பசங்க தான் உண்மை. அக்கா பையன் ஒருத்தர், மாமா பையன், இந்த 2 பேரும் இந்த வயசுல நான் என்னவா இருந்தேன்னு எனக்கு தெரியும். இவங்களுக்கு அங்கிருந்து கூட்டிட்டு வந்து மேல உட்கார வச்சுட்டேன் அப்படின்னு இருக்குல்ல, இவங்க வழி தவறி போக மாட்டானுங்க. இனிமேல் இவங்க இந்த சினிமா, இந்த கலையின் வழியாக இந்த உலகத்தை நல்லா புரிஞ்சுக்குவானுங்க. இந்த கலையின் வழியாக அவங்க திசை மாறாம இருப்பானுங்க அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா திருநெல்வேலிக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். அந்த மாதிரி ஒரு ஊர்ல இருந்து அவங்க கூட்டி வந்துட்டேங்க. இவங்களை வச்சு மற்ற பசங்கள்லாம் எப்படி ஆவானுங்க, இந்த பசங்களை பார்த்து மற்ற பசங்களாம் என் ஊருக்குள்ள முதல்ல கலை உள்ள நுழைய போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் வந்து எனக்கு அதுதான். அந்த உணர்ச்சி தான் எனக்கு பயங்கரமா இருக்கு. ஏன்னா அவனுக்கு மண்டைக்கு அது ஓடிக்கிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் அவனுங்களுக்கு பேசுறது, நம்ம படத்தை நடிச்சிட்டோம், நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் வரும். ஏன்னா அந்த வயசுல நான் எவ்வளவு மூர்க்கமா இருந்தேன்னு எனக்கு தெரியும். எவ்வளவு என்னோட என் மண்டையில தோன்ற விஷயத்துக்கெல்லாம் வந்து என்ன பதிவுன்னு தெரியாம நான் பைத்தியம் முடிச்சு அலைஞ்ச வயசுல தான் அவனை உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா அவனுங்க நான் ஓடி வந்து வேகமா ஓடி வந்து ஓடி வந்து அவனுங்க நான் வந்து உருவாக்குறதுக்கான ஒரு மேடையை கிரியேட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம். அப்படி ஒரு மேடையை அமைச்சு அப்படி நீ உருவாக்குன ராம் சார் தான் ரொம்ப நன்றி சொன்னீங்கன்னா, நான் நீ உன்னோட வேலை வந்து படம் பண்ணி ஜெயிச்சு காசு பாதிப்பு இல்லை, நீ ஒரு முக்கியமாவே இருந்தது. அதனால உன்னோட கதையை வந்து எப்பவுமே வந்து அழுத்தமா சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்ன ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளவு பின்வாங்கிடாங்க. உன்னோட கதை அப்படிங்கிறது உனக்கான கதை மட்டுமில்ல, உனக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததியினருக்கான கதை. அதை வந்து எப்பவும் மிஸ் பண்ணாத, நீ என்ன ஆனாலும் மாறிடாதுன்னு சொன்னதுனாலதான் முழுக்க நான் அது கூடவே டிராவல் பண்ணிட்டே இருக்கேன். சொன்ன மாதிரி என்ன சொல்றது, நான் மீண்டு வெளியே வர்றதுக்கு ஒரு நாளாகும். என்னோட கதையை முடிச்சு கொண்டு வெளியே வர்றதுக்கு ஒரு நாளாகும். அப்படியாப்பட்ட படம் கதைகள் தான் தொடர்ந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால வந்து என்னோட இயக்குநருக்கு வந்து இதே மேடையில் நான் சொன்ன நினைக்கிறேன், என்னோட இயக்குனர் இருக்க வரைக்கும் எனக்கு சின்ன மாற்றங்களை நீங்க பார்க்க முடியாது. அப்படிங்கிற காரணம் என்ன அப்படின்னா, எங்க கண்காணிச்சுட்டு இருக்க முக்கியமான கண்கள்ல வந்து அவரோட கண்கள் முக்கியமான கண்கள்.
ஏதாவது ஒரு சின்ன ஃபோன் வந்துச்சு நான் முதல்ல யோசிக்கிறது நான் அன்னைக்கு என்ன தப்பு பண்ணணும்னு சுற்றி முற்றி பார்ப்பேன். நம்ம ஏதாவது ஸ்டேட்டஸ் போட்டுக்கோமா, ஏதாவது அதிக பசிக்கணுமா, ஏதாவது பண்ணியிருக்கோமா, ஏதாவது ஃபோன் பண்ணியிருக்கோமா, யார்கிட்டயாவது பேசியிருக்கோமா, ஏதாவது பேட்டி கிட்டி கொடுத்தோமா அப்படின்னு தான் பார்ப்பேன். ஏன்னா எப்படி வீட்டில் இருக்கவங்க எப்படி அப்பா அம்மா உங்க மேலே ஒரு பயம் வச்சுருக்கோங்க. எங்க அப்பா அம்மாவுக்கு நான் வந்து எனக்கு ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும். எனக்கு நடப்பதற்கு முன்பாகவே இது தெரியுது வந்து இந்த இடத்துக்கு மட்டும். நான் மிட் நைட் கூட எனக்கு ஃபோன் பண்ணிட்டு என்னடா பண்ண ஒருத்தர் எழுதி காணிச்சு உன்னை பற்றி அப்படின்றது எனக்கு பயங்கர ஷாக் ஆகும். எப்படி 12 மணிக்கு தேடி போயிட்டு பார்த்தாரு அப்படின்னு சொல்லி அவனை தேடி பிடிச்சி எனக்கு 2 நாள் ஆகும். ஆனால் இவருக்கு மட்டும் எப்படியாவது பார்த்துருப்பாரு. என்னன்னா பதட்டப்பட்டுட்டே இருப்பாரு. நீ கரெக்டா இருக்கா, கரெக்டா இருக்கா, நீ வந்து ஏன் அவ்வளவு பதட்டப்படுற, நீ ரொம்ப லாங் கலை வந்து ஆர்ட் ஃபார்ம்ல இருக்க, அதனால ஆர்ட் ஃபார்ம் மையப்படுத்தியே நீ டிராவல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. அப்படி இருக்கிறதுனால தைரியத்துல தான் நான் வந்து டிராவல் ஆகிட்டே இருக்கேன். இப்போ ரஞ்சித் சொல்லி ஆகணும். ஏன்னா முழுக்க முழுக்க அவர் எவ்வளவு வேகமா இருந்தாலும் தன்னோட இருக்கிற மனிதர்களை பத்திரமா பார்த்துக்கல அவருக்கு இறைவனை யாருன்னு நினைக்கிறேன்னா அவர் ஓடிட்டு இருப்பார். அவர் நிறுத்துவாரு, மோதுவாரு, எல்லாரும் பண்ணுவாரு, கலகங்களை உருவாக்குவாரு. ஆனா பக்கத்துல இருக்கிறவன் ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு நம்பக்கூடிய அந்த குணம் இருக்குல்ல, அதுதான் வந்து எனக்கு சொல்லணும். என்னன்னா சரி பாதுகாப்பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்குல்ல, 2 பேருக்குமே எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. அப்புறம் வந்து சொல்லணும். வாழை முடிச்சு ஃபர்ஸ்ட் பார்த்து அவங்க உதயசேகர் முன்னாடியே பார்த்து மாமன் பண்ணிட்டு இருக்கும் போதே பார்த்துட்டேன். மாமன் ரிலீஸ் ஆகுது உதயசேகர் படம் பார்த்துட்டேன். அது என்னைய தேட்டருக்கு கொண்டு வாங்க நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பூச்சி சார் பயங்கர சப்போர்ட் எங்களுக்கு. என்னன்னா சார் டைம் நான் மட்டும்தான் ஈஸியாக பேசிட்டு தானே நான் வந்து அவங்க அதாவது இதான் சொல்லுவாங்க, படம் பண்ணி சண்டை போடாம திட்டு பேசிட்டு வேற நீ தான் பூச்சி சார் கிட்ட சொல்லுவாங்க. ஏன்னா அவர் ரொம்ப மரியாதையை நீ பார்த்துட்டாரு. மாமன்னன் ஆகட்டும், மாமனோட வெற்றியா இருக்கட்டும், இப்போ மாலை படம் பார்த்துட்டாரு. மாலைன்னா மூச்சு சாருக்கு பிடிக்குமா அப்படி ஒரு டவுட் இருந்துச்சு. படம் முடிஞ்சோடனே எனக்கு சொன்ன வார்த்தை வந்து சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார், தேட்டருக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாரு. அதனால வெற்றிக்கு ரொம்ப நன்றி. அடுத்து வந்து மாஸ்டர் பிரீத் மாஸ்டர். ஏன்னா இந்த படத்தை எப்படி எந்த மாதிரி கொண்டு வரது, யார் சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் வந்து கொஞ்சம் ரஞ்சித் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நமக்கு தெரிஞ்ச ஆட்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்ம ரொம்ப நம்பி நம்ம எமோஷனலாக ஆட்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்ம வந்து நம்மளே பண்ணிடுவோம், இல்லை வெற்றியில பண்ண சொல்லுவோம், இப்படிதான் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு நாள் பைசன் ஷூட்டிங் வந்தாரு, வாழை காட்டுங்க எனக்கு அப்படின்னாரு. நான் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ கேப்ல வாழை பார்த்துன்னு சொன்னேன். வாழை பார்த்துட்டு வந்தாரு. வந்துட்டு தெளிவா ரொம்ப எமோஷனல் ஆகி அன்னைக்கு ஃபுல்லாக ஷூட் பண்ண மாட்டேன்ட்டாரு. நீங்களே பண்ணிக்குவோம், நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. இப்போ 2 hours அவர் பட்டில ஸ்பாட்டுக்கே வரல, உட்காந்துட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்தாரு. வந்துட்டு தேவா நம்ம கேப்டன் பண்ணுறோம், நான் இந்த படத்தில் இருக்கீங்களா சார், நீங்கள் இருக்கீங்களா மாஸ்டராக இருக்கீங்களா அப்படின்னா, இல்லை நான் வந்து இந்த படத்தோட எல்லா விஷயத்தையும் நான் கூட இருக்கணும், என் பேர் இந்த படத்தில் இருக்கணும், ரொம்ப ஆசைப்படுறேன், சினிமாவுக்கு வந்து ரொம்ப ஆசைப்பட்ட விஷயம் தான் அப்படின்னு சொன்னாரு. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அவர் சொல்லும் போது கண்ணு கலங்கிருந்துச்சு. ஒரு மாஸ்டர் கண்ணு கலங்கணும் பயங்கரமா பெருமிப்பா இருக்கும்ல. ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொல்லி தான் உள்ள வந்தாரு. அவரோட கம்பெனி வந்து ஒரு ப்ரொடக்ஷன் உள்ள வந்து என் கூட சேர்ந்து நீங்க என்ன வேணாலும் பண்ணு, படத்துக்கு ஃபுல்லாக நான் ட்ராவல் பண்ணுறேன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறாரு. அவருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அவரோட ரிவ்யூ பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே என்ன சொல்றது, அவரோட அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுத்துட்டு இருந்தார். அவரோட ரிவ்யூ கேட்டதுக்கு அப்புறம்னா அவர் உள்ளுக்குள்ள கஷ்டப்பட்டு என்ன சொல்றது உடச்சிக்கிட்டு உள்ள வந்ததுக்கு அப்புறம் எனக்கு பெரிய நம்பிக்கையை வந்துச்சு வாழையை பற்றி. நிச்சயமா அந்த நம்புறேன்.